அடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூனா என்னென்னா, இப்போ ஓவராலாக ஒரு மாதத்தில் இல்லை ஒரு 10 நாளோ ஏதோ ஒரு நம்ம எந்த நாளில் வந்து டேட்டா பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நாளில் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ வந்து ரெவென்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ரெவென்யூ எப்படி சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு பொருளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது ப்ரைஸுன்னு நம்ம வந்து நம்ம மைண்டில் ஒன்று வச்சுருப்போம். அதாவது அது மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கஸ்டமருக்கு செல் பண்ணுற வரைக்கும் ஒரு காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம வந்து இப்போ ஒரு 50 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா நம்ம ஒரு அமௌண்ட் வச்சு நம்ம வந்து சேல் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னா எனக்கு இவ்வளோ தான் அமௌண்ட்டு அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, சிம்பிளாக இப்போ ஒரு ஆர்டருக்கு எனக்கு கிடச்சிச்சின்னா மொத்தமாக 200 ரூபா நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா 100 கன்வர்ஷன் வருது அப்படின்னா 20,000 ரூபா. அதுதான் வந்து ஃபைனலாக ரெவன்யூன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ஆல் சேல்னால் எவ்வளோ ஆர்டர் நடந்திருக்கு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஒரு இதுக்கு எனக்கு 110 ரூபா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக இந்த மாதத்தில் எனக்கு 250 கன்வர்ஷன் வந்திருக்கு. 250 பொருள் எனக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்னா இதுதான் ஓவரால் ரெவென்யூ.